ಥರ ಹೇಳ್ಕೊಂಡು ಬರೋರು ಕೆಲವರು ಇರ್ತಾರೆ. ನಾವು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು ಅಂತ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. ಇನ್ನೂ ಕೆಲವರು ದೇವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನ ಅಂತ ನೋಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಬರ್ತಾರೆ. ಎರಡಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. ನೀವು ಯಾಕ್ರಿ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದ್ರಿ ಅಂದರೆ, ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದರೆ ನಮಗೆ ಕ್ಷೇಮ, ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದಾಗತ್ತೆ ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದ್ವಿ ಅಂತ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ. ಅವ್ರಿಗಾದರೆ ಕಷ್ಟ ಬಂದುಬಿಟ್ರೆ ಸಂಸಾರದಲ್ಲಿ ಅವರು ಮಂಗಳಾಶಾಸನ ಮಾಡಲ್ಲ, ಬೈತಾ ಇರ್ತಾರೆ, ಕಣ್ಣಿಲ್ಲ ಮೂಗಿಲ್ಲ ಅಂತ ಬೈತಿರ್ತಾರೆ. ಆದರೆ ಯಾರು ದೇವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನ ಅಂತ ನೋಡೋದಕ್ಕೆ ಬರ್ತಾರೋ ಅವ್ರ ಬಾಯಲ್ಲಿ ಯಾವತ್ತೂ ಕೆಟ್ಟ ಮಾತು ಬರೋದೇ ಇಲ್ಲ. ಅವ್ರ ದೇವರು ಕ್ಷೇಮವಾಗಿದ್ದಾನ, ದೇವ್ರಿಗೆ ಆರಾಧನೆ ನಡೀತಾ ಇದೆಯಾ, பெருமாளுக்காக யார் கோவிலுக்கு வராளோ அவள் தான் மங்களாசாசன பரர்கள் அப்படின்னு பேர். இந்த மங்களாசாசனம் அப்படின்றது நம்மளுடைய ஸ்வரூப தர்மம் அப்படின்னு 29வது பாசுரத்தில் காண்பிச்சு, 25வது பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய், கோவிலுக்கு நல்ல எண்ணத்தோடு வரணும், நம்மளுடைய உத்தேசம் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்றத காண்பிக்கிறார். 26வது பாசுரம் மாலே மணிவண்ணா அப்படின்ற பாசுரத்தில் பெருமாள் கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும். சில பேர் கேட்பா, கோவிலில் வரோம் பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கணும்னா எது உத்தமமான பிரார்த்தனை அப்படின்னு கேட்டால், மோட்சத்தில் நமக்கு எந்த ஆனந்தத்தை நீ கொடுக்குறியோ அந்த ஆனந்தத்தை இப்போவே கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் உத்தமமான பிரார்த்தனை. போல்வன சங்கங்கன் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டி சைப்பாரே கோல விளக்கே, இதெல்லாம் கொடுக்குற சாமர்த்தியம் பெருமாளுக்கு மட்டும்தான் உண்டு. மோட்ச பரியந்தம் எல்லா விதமான புருஷார்த்தங்களும் பெருமாள் மட்டும்தான் கொடுப்பார். அதனால் ஆரம்பத்திலேயே மால் அப்படின்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணுறான். மாலே அப்படின்றான் பெருமாளை பார்த்து ஆண்டாள். ஆமாம், நம்ம ஊர்லேயும் ஒரு மால் இருக்குது, அதுக்கு மந்திரி மால் அப்படின்னு பேர். ஒராயன் மால் அப்படின்னு ஒன்று இருக்குது, கருடா மால் அப்படின்னு ஒன்று இருக்குது. கரெக்டு தான். ஓர் ஆயன் அப்படின்னா கண்ணன், ஆயன் அப்படின்னா அயற்பாடியில் அவதாரம் பண்ணினவன் கண்ணன் ஆயன். ஓர் அப்படின்னா அவன் ஒருத்தனுக்கு சமானமாக இன்னொருத்தனை சொல்ல முடியாது, அவன் ஓர் ஆயன் தான். ஓர் ஆயன், அந்த மாலை நாங்கள் ஆசிரியித்தோம்னா நமக்கு எல்லா விதமான புருஷார்த்தங்களும் கிடைக்கிறது. மாலுக்கும் வேறு இடத்துக்கும் வித்தியாசம் என்னென்னு கேட்டால், ரேஷன் கடைக்கு போனால் ரேஷன் பதார்த்தத்தை மாத்திரம் எடுத்துக்க முடியும், டாக்டர் ஷாப்புக்கு போனால் மெடிசன் மாத்திரம் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஆனால் மாலுக்கு போனால் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். மெடிசன்லேருந்து ஆரம்பித்து எல்லா விதமான வஸ்துகளும் நமக்கு மாலில் கிடைக்கும். அந்த மாதிரி பகவான் மாலாக இருக்கிறதுனால, அவர் மாலைனா வியாமோகின்னு அர்த்தம். பக்தர்களுடைய விஷயத்தில் அவருக்கு மோகம் உண்டு. நாங்கள் ஏதோ ததகா பதகான்னு பாசுரத்தை பாடினாலும் கூட ஆண்டாள் மேலே பெருமாளுக்கு வியாமோகம் இருக்கிறதுனால நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவார். ஆண்டாளுடைய பாசுரத்தில் நாங்கள் தப்பாக சொன்னாலும் கூட பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, இது ஆண்டாளுடைய பாசுரம் அப்படின்னு அவள் மேல் வச்சிருக்கக்கூடிய வியாமோகத்தால் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் என்கிற விஷயத்தை மாலே மணிவண்ணா அந்த பாசுரத்தில் காண்பிச்சு, 27வது பாசுரத்தில் பெருமாள் கிட்ட நமக்கு சமானமான போகத்துவத்தை பிரார்த்திக்கணும். ரெண்டு பேரும் அங்கே மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு இந்த கோபிமார்களெல்லாம் கண்ணன் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறா. தோல்வளையே தோடே செவிப்போவதால் சமாசிரயணம் பஞ்சசம்ஸ்காரத்தை நீ தான் நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணவாரே கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து சக்கரை பொங்கலை சாப்பிடலாம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த சக்கரை பொங்கலுடைய விஷயத்தை சொல்லும்போது அந்த நெய் சமிருத்தியாக இருக்கணும் பொங்கலில், இல்லைன்னா அது ரப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. நெய் சமிருத்தியாக இருந்ததுன்னா அது நம்ம கையில் பிடிச்சுண்டச்ச சக்கரை பொங்கல் அது முழங்க வழிவார நெய் சொட்டணும். அந்த அளவுக்கு அது போக்கியமாக இருந்தால் தான் அது ருச்சிகரமாக இருக்கும். இந்த வாஸ்தவிகமாக இந்த பாட்டில் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும். இதில் சாப்பிட்றத பற்றி பிரஸ்தாபமே கிடையாது. கூடியிருந்து குளிர்ந்து முழங்கை வழிவார ಕೂಡಿಗಿರಂದು ಕುಳಿರ್ದು ನಾವು ಕೈಯಲ್ಲಿ ಸಕ್ಕರೆ ಪೊಂಗಲ್ ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದ ತಕ್ಷಣ ನಮ್ಮ ಮೊಳಕೈಯಿಂದ ಆ ತುಪ್ಪ ಸುರಿಯಬೇಕಾದ್ರೆ ಅದನ್ನು ನೀನು ತಿನ್ನಬೇಕು ನಾನು ತಿನ್ನಬೇಕು ಅಂತ ಇಲ್ಲ. ஊட்டுறதுக்காக இவ கையில் வச்சுருக்கா கோபி. பெருமாளுக்காக இந்த சக்கரை பொங்கல் இப்படி இருக்குது. பெருமாள் சாப்பிடணும், ரெண்டு பேர் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கலாம். அதை பற்றி பிரஸ்தாபமே இந்த பாட்டில் கிடையாது. என்ன சொல்கிறான்னா, கூடியிருந்து குளிர்ந்துன்றா. இப்போ கையில் இந்த பொங்கலை இப்படி வச்சுண்டா அவள் இவரை பார்க்குறார், இவர் அவளை பார்க்குறார். கண்ணன் கோபியை பார்த்துட்டுருக்கா, ஆண்டாளை பார்த்துட்டுருக்கா. ஆண்டாள் கண்ணனை பார்த்துட்டு இருக்கும்போது அவள் பரஸ்பர அந்த அவலோகனமே இருக்கே தவிர அவள் பார்த்துட்டே இருக்காளே தவிர சக்கரை பொங்கல் சாப்பிட்றதே மறந்துட்டான். மறந்ததுனால முழங்கை வழிவார இந்த நெய்யெல்லாம் சொட்டுறது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இந்த பாசுரம் வரும். பெருமாள் கண்ணாலேயே நைவேத்தியத்தை ஸ்வீகாரம் பண்ணுறார் அப்படின்னு ஆகம சாஸ்திரத்தில் ரொம்ப விசேஷம். அதை சொல்லுவாள், பெருமாள் கண்டருள பண்ணுவார் அப்படின்ற ஒரு கருத்தை இங்கே பாசுரத்திலேயே ஆண்டாள் அந்த அமைச்சிருக்கா. அந்த அழகு கடைசியில்
நாங்கள் பெருமாள் கிட்ட எந்த யோக்கியத்தையும் இல்லை, கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அப்படின்னு சொல்லி நீதான் உபாயமாக இருந்து நமக்கு அருள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தவாறே சிற்றும் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே அப்படின்னு பகவான்கிட்ட நாங்கள் குற்றேவல் அந்தரங்க கைங்கரியத்துக்காக பிரார்த்தனை பண்ணால் நமக்கு எங்கும் திருவருள் பெற்று அப்படின்னு பெருமாளுடைய அருள் எல்லா சமயத்திலையும் இங்கே இகலோகத்தில் சௌக்கியத்தையும் அந்திம காலத்தில் வைகுண்டத்தையும் பெருமாள் நமக்கு கொடுப்பார் அப்படின்ற ஒரு உத்தமமான பாசுரத்துக்கு ஒரு கருத்து அப்படின்னு வச்சுட்டா ஆண்டாள் பலவிதமான விஷயத்தை சாதிக்கிறார். உருவர்கள் ஒவ்வொரு பாசுரத்தில் இருக்கக்கூடிய முதல் சப்தத்தை நாங்கள் சேர்த்து அனுசந்தானம் பண்ணால் அதில் ஒரு அர்த்தம் வரும். அது மட்டும் இந்த கோஷ்டியில் விஞ்ஞாபனம் பண்ணி முடிச்சுக்கிறேன். முதல் பாட்டில் முதல் சப்தம் மார்கழி அப்படின்றது. ரெண்டாவது பாசுரத்தில் முதல் சப்தம் வையத்து அப்படின்றது. மூணாவது பாசுரத்தில் முதல் சப்தம் ஓங்கி அப்படின்னு. மார்கழி வையத்து ஓங்கி அப்படின்னு சேர்த்து சொன்னால் ஒரு அர்த்தம் வரும். மார்கழி அப்படின்னா மார்கழி மாதம், வையத்து இந்த உலகத்தில், ಓಂಗಿ அப்படின்னா ಶ್ರೇಷ್ಠமானது அப்படின்னு ಅರ್ಥ. ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ತುಂಬ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು ಮಾರ್ಗಶಿರ ಮಾಸ. ಮಾರ್ಗಳಿ ಅಂದರೆ ಪಾಪವನ್ನು ಹೋಗಲಾಡಿಸುವಂತಹ ತಿಂಗಳು, ಅದರಿಂದ ಮಾರ್ಗಳಿ. அப்படின்னா பாவம் கழிக்கிறது, ಪಾಪವನ್ನು ಹೋಗಲಾಡಿಸುವಂತಹ ಮಾರ್ಗಳಿ ಮಾಸ. ಮಾರ್ಗಶಿರ ಅಂತ ಸಂಸ್ಕೃತ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಾವು ಕರಿತೀವಿ. ಮಾರ್ಗ ಅಂದರೆ ದಾರಿ, ಶಿರಸ್ಸು ಅಂದರೆ ಶ್ರೇಷ್ಠ. ಭಗವಂತನನ್ನು ಪಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ದಾರಿ ಶರಣಾಗತಿ. ಶರಣಾಗತಿಯನ್ನು ಅನುಷ್ಠಾನ ಮಾಡಬೇಕಾದಂತಹ ತಿಂಗಳು ಈ ಮಾರ್ಗಳಿ ಮಾಸಂ ಅಂದರೆ ಮಾರ್ಗಶಿರ ಮಾಸವು. ವೈಯತ್ತು ಅಂದರೆ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ತುಂಬ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು ಓಂಗಿ. ஆழி மாயனை புள்ளும் கீசு கீசென்று, அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது அடுத்த இதில் காண்பிக்கிறார். ஆழி அப்படின்னா சக்கரத்தை பிடிச்சிருக்கக்கூடிய கண்ணன், மாயனை அப்படின்னா ஆச்சரியகரமான லீலைகள் பண்ணக்கூடியவன். இந்த கண்ணனை புள்ளும் பட்சிகளும் கூட கீச்சு கீச்சென்று, கீச் கீச் அப்படின்னா கேசவா கேசவா அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது பண்ணக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் பட்சிகள் கூட பெருமாளை கொண்டாடுறது, நாங்களெல்லாம் தூங்கலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அர்த்தம் வரும். கீழ்வானம் வெள்ளன்று தூமணி நோத்து. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், கீழ்வானம் அப்படின்னா லீலா விபூதி, வெளுத்தது அப்படின்னா நமக்கு சத்வோன்மேஷன காலமாக இருக்கக்கூடியது. இந்த லீலா விபூதி வெளுத்தது. தூமணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மா நோற்று சரணாகதி அப்படின்ற நோன்பை நோட்ட வேண்டிய கால விசேஷமாக இது இருக்குது. அப்போ நாங்கள்லாம் இந்த சமயத்தில் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு காண்பிக்கிறோம். கத்து கனைத்து, நாங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் சுவாமி கோவிலில் அப்படின்னு கேட்டால், சாஸ்திரங்களை எல்லாம் தெரிஞ்சுண்டு, கற்று அப்படின்னா தெரிஞ்சுண்டு கத்துண்டு, கனைத்து அது பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். நாங்கள் பெருமாளுக்கு நம்மளுடைய அனுசந்தானத்தின் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும். புள்ளின்வாய் கீண்டானை உங்கள் புலக்கடை தோட்டத்து. இங்கே தான் விஷயம் இருக்குது. புள்ளின்வாய் கீண்டான் அப்படின்னா பகாசுரனை சம்ஹாரம் பண்ண கண்ணன் உங்களுடைய புலக்கடை ತೋಟತ್ತು, ಉಂಗಳುடைய ಹಿತ್ತಲಿನಲ್ಲಿ ಇರುವಂತಹ ತೋಟಕ್ಕೆ ಬರುವಂತಹ ವಿಶೇಷ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಇಲ್ಲಿ. ಬಕಾಸುರನನ್ನು ಸಂಹಾರ ಮಾಡಿದಂತಹ ಕೃಷ್ಣನು ನಿಮ್ಮ ಮನೆಯ ಹಿತ್ತಲಿನಲ್ಲಿರುವಂತಹ தோட்டಕ್ಕೆ ಬರುವಂತಹ ಸಮಯ. கொட்டாரோத்சவத்தை பற்றி இந்த விஷயத்தில் காண்பிக்கிறார். கொட்டாரோத்சவம் இந்த மாதத்தில் தான் நடக்கும். இந்த சமயத்தில் தான் ஒவ்வொரு ஆற்றுக்கும் பெருமாள் எழுந்தருளி இங்கே புஷ்பத்தையும் தாம்பூலத்தையும் ஸ்வீகாரம் பண்ணுறார். அதுதான் இங்கே கருத்தில், இங்கே பாசுரத்தில் புள்ளின்வாய் கீண்டான் உங்கள் புலக்கடை தோட்டத்து அப்படின்னா உங்களுடைய வீட்டு வாசலுக்கு பெருமாளே எழுந்தருளுவார் அப்படின்ற அர்த்தம் வரா மாதிரி வரும். எல்லை அப்படின்னா இது ஆச்சரியம் அல்லவோ. நாயகனாய் அம்பரம் உந்து குத்து 33 ஏற்ற அங்கன்மான் ஞாலத்தரசர் மாறி அன்று. இந்த மாதத்தில் தான் நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அம்பரத்தை உந்து குத்து 33 அமரர்க்கு ஏற்ற பெருமாளாக இருந்து இந்த விசாலமான உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்களையெல்லாம் காப்பாற்றக்கூடியவனாக இருந்து மாறி அன்று ಕರುಣಾವರ್ಷத்தை பொಳೆಯುವಾನ್ ಅನ್ರೋ. ಮಾರಿ ಅಂದರೆ ಮಳೆ ಅಂತ ಅರ್ಥ ಅಲ್ಲವೇ, ಮಳೆಯನ್ನು ಕರುಣಾವರ್ಷವನ್ನು ಸುರಿಸುತ್ತಾನಲ್ಲವೇ ಎಂಬ ಅರ್ಥದಲ್ಲಿ ಹೇಳಿ ಒರುತ್ತಿ ಮಾಲೆ. ಇದು ಕಾರಣ ಏನು ಅಂದರೆ ಒಬ್ಬಳು, ಯಾರು? ಗೋದಾದೇವಿ. ಮಾಲೆ ದೇವಿ ಮೇಲಿಟ್ಟಿರುವಂತಹ ವ್ಯಾಮೋಹದಿಂದ ಯಾರು ತಿರುಪ್ಪಾವೈ ಪಾಸುರಗಳನ್ನು ಭಗವಂತನಿಗೆ ಈ ಕಾಲ ವಿಶೇಷದಲ್ಲಿ ಸಮರ್ಪಿಸುತ್ತಾರೋ ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಭಗವಂತ ಅನುಗ್ರಹ ಮಾಡುತ್ತಾನಲ್ಲವೇ.
கூடாரை ಕರವೆಗಳ್ பின் சென்று ಸಿಟ್ಟುಂ ಶಿರಗಾಲೆ ವಂಗಕ್ ಕಡಲ್ ಕಡೈಂದು. ಕೂಡಾರೆ ಅಂದರೆ ಕೂಡದೇ ಇರೋವವರು ಅಂತ ಅರ್ಥ. ಈ ತಿಂಗಳಲ್ಲಾದರೂ ಸ್ವಲ್ಪ ಸೇರಿ ಜನ, ಒಬ್ರಿಗೊಬ್ರು ದ್ವೇಷ ಮಾಡ್ಕೋಬೇಡಿ, ಒಬ್ರಿಗೊಬ್ರು ಮನಸ್ತಾಪ ಇಟ್ಕೊಳ್ಬೇಡಿ. ಈ ತಿಂಗಳಲ್ಲಾದರೂ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಭಗವಂತನ ಕೈಂಕರ್ಯದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಕರೆವಗಳ್ ಪಿನ್ಷನ್ರು, ಕರೆವಗಳ್ ಅಪ್ಪಡಿನ ಆಚಾರ್ಯರು, ಆಚಾರ್ಯರನ್ನು ಅನುಸರಿಸಿ ಅವರ ಹಿಂದೆ ಹೊರಟು ಸಿತ್ತುಂ ಶಿರಗಾಲೆ ಬೆಳ್ಳಂ ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗಿ ವಂಗಕ್ ಕಡಲ್ ಕಡೆಯಿಂದ ಸಮುದ್ರ ಮಥನವನ್ನು ಮಾಡಿದರೆ. ನಾ ಸ್ವಾಮಿ பெருமாள் தானே வங்கக் கடல் கடைந்தான், நாங்கள் எப்படி சமுத்திர மதனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மனசாகிற சமுத்திரத்தை மதனம் பண்ண வேண்டும். இப்போ ஞானதண்டத்தால் நம்மளுடைய மனசை ஆத்மாவலோகனை பண்ணிண்டு மனசை மதனம் பண்ணிண்டு பெருமாளை நாங்கள் ಸೇವಿಸೋಮ್னா ಎಂಗುಂ ತಿರುವರುಳ್ ಪೆತ್ತು ಇನ್ಬುರುವರ್ ಎಂಪಾವ, ಎಲ್ಲ ಕಡೆ ನಮಗೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಭಾಗ್ಯಗಳು ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿ ಇಹ ಕಾಲದಲ್ಲೂ ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗಿ ಅಂತಿಮ ಕಾಲದಲ್ಲಿ ಮೋಕ್ಷ ಪರ್ಯಂತ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಪುರುಷಾರ್ಥಗಳನ್ನು ಭಗವಂತ ದಯಪಾಲ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ಈ ಮೊದಲನೇ 30 ಪದ್ಯಗಳಲ್ಲಿ ಬರುವಂತಹ ಮೊದಲನೇ ಶಬ್ದವನ್ನು ಜೋಡಿಸಿ ನಾವು ಅನುಸಂಧಾನ ಮಾಡಿದ್ರೆ ಅದರಲ್ಲೇ ಬರ್ತಕ್ಕಂತಹ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಅರ್ಥಗಳು ಹಲವಾರು ಜನ ವಿದ್ವಾಂಸರು ಈಗ ದಯಮಾಡಿಸಿದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಸತ್ಸಂಪ್ರದಾಯ ಸಭಾ ಮೂಲಕವಾಗಿ ಸುಸ್ವಾಗತವನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಈ ವಾಚಕ ಕೈಂಕರ್ಯವನ್ನು ಭಗವಂತನಿಗೂ ಹಾಗೂ ಎಲ್ಲ ದೊಡ್ಡವರ ಪಾದಗಳಿಗೂ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುತ್ತಾ ಈಗ ಮುಂದೆ ಪಂಡಿತರು ನಡೆಸ್ಕೊಡ್ತಾರೆ. ತಿರುವಾಡಿ ಪೂರத்தில் ಶಹತ್ತುರಿತ್ತಾಳ್ ವಾಡಿಗೆ ತಿರುಪಾವೆ ಮುಪ್ಪದುಂ ಸಪ್ಪಿನಾಳ್ ವಾಡಿಗೆ ಪೆರಿಯಾಳ್ವಾರ್ ಪೆತ್ತೆடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு 143 ரைத்தாள் வாழியே உயரரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே.